இந்த பதிவு ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது கேட்க வேண்டிய முக்கியமான புராண கதை. ஒரு ஆத்மாவின் பாவங்களை எல்லாம் நீக்கி அந்த ஆத்மாவுக்கு நற்கதி அளிக்கும் புண்ணிய நதியான கங்கை பூமிக்கு வந்த கதை தான் அது. கங்கை எப்படி சொர்க்கத்துக்கு போனாங்க, சொர்க்கத்திலிருந்து மீண்டும் கங்கை எப்படி பூமிக்கு வந்தாங்க. இறந்தவர்களோட சாம்பலை கங்கையில் கரைச்சோம் அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்களுக்கு ஒரு நற்கதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆதி காலத்திலிருந்து மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா. எப்படி மக்களோட மனசில் அப்படி ஒரு நம்பிக்கை வந்தது? ரிக்வேதத்தில் கங்கையை ஜானவி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கங்கைக்கு எப்படி இந்த ஜானவின்ற பேர் வந்தது? ராமாயணத்தில் விஸ்வாமித்ரர் ஸ்ரீராமருக்கு கங்கையை பற்றின கதையை சொல்கிறாரு. அதை சொல்லி முடிச்சுட்டு இந்த கதையை கேட்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையை முழுசாக கேளுங்க, நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த கதையில் இருக்குது. முடிவில் இந்த கதை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலனை நீங்களும் அனுபவிங்க. ஸ்ரீராமருடைய முன்னோர்கள் காலத்தில் நடந்த கதை இது. ஆரம்பத்தில் கங்கை ஆகாயத்தில் ஓடிச்சான். ஆகாயம்னா இப்போ நாம் கண்ணால் பார்க்குற இந்த ஆகாயம் கிடையாது. அண்டத்துக்கு வெளியில் கங்கை ஓடிச்சான். எப்படி தாய்மார்கள் கருவுற்று இருக்கும்போது அந்த கருவை சுற்றிலும் நீர் இருக்குமோ, அதே போல் ஒட்டுமொத்தம் 14 லோகங்களுக்கும் வெளியில் மிகப்பெரிய ஒரு கடல் இருக்குமா. அந்த கடலுக்கு பேரே கர்ப்போதக சமுத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. பெருமாள் வாமன அவதாரம் எடுத்த சமயத்தில் இந்த அண்டத்தையே தன்னுடைய திருவடிகளால் அளந்தார். அப்போது தன்னுடைய இடது காலை உயர்த்தி இந்த அண்டத்தையே அளக்கும்போது அவருடைய இடது கால் பெருவிரல் அண்டத்தோட எல்லையில் போய் பட்டுச்சான். அதில் துவாரம் விழுந்து வெளியே இருந்த அந்த கர்ப்போதக கடல் உள்ளே வந்துச்சான். அந்த நீரை வச்சு தான் பிரம்மாவும் பெருமாளோட அந்த திருப்பாதத்தை கழுவிருக்காரு. பெருமாள் திருவடிப்பட்ட இந்த புனித நீர் நதியாக பிரம்மலோகத்தோட தான் ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த நதியின் தேவதை பூலோகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பிரயோஜனப்படும் வகையில் மலைகளின் மன்னனான ஹிமவானுக்கும் மேருமலையின் மகளான மேனைக்கும் பிறந்த மூத்த மகளாவாள். அவங்க தான் கங்கை. அவங்களுடைய சகோதரி தான் பார்வதி தேவி. கங்கை நல்ல இளமை பருவத்தை அடைந்தவுடனே தேவ காரியங்களுக்காகவும் கங்கையின் புனிதத்தன்மை காரணமாகவும் தேவர்கள் ஹிமவான் கிட்ட வேண்டி கங்கையை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போனாங்களாம். அங்கே மந்தாகினி அப்படிங்கிற ஒரு நதியாக ஓடி தேவர்களோட வேண்டுதலை கங்கை நிறைவேற்றிருக்காங்க. இங்கே பார்வதி தேவி சிவபெருமானை நினச்சி பல வருடங்கள் தவம் இருந்து அவர் மேலே காதல் கொண்டு சிவபெருமானையே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கங்கை நதி சொர்க்கத்தில் இருந்த நேரம் இந்திரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்னன்னா, பொதுவாக அசுரர்களோ ராட்சசர்களோ அவங்க தீவிரமாக தவம் பண்ணி வர வாங்கினதுக்கப்புறம் நேராக இந்திரனை தான் வம்பிழுப்பாங்க. காலக்கையர்கள் அப்படிங்கிற அசுர கூட்டத்தின் தலைவனாக இருந்தவன் விருத்தாசுரன். இந்த அசுரன் தன்னுடைய வலிமையின் மேல் கொண்ட கர்வத்தால் இந்திரனை தோற்கடிச்சு இந்திரலோகத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு இந்திரனை எதிர்த்து போர் செய்ய போயிருக்கான். ஆரம்பத்தில் இந்திரனால் விருத்தாசுரனை சமாளிக்கவே முடியல. அடிக்கடி போர் நடக்கும் போது அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்காரு. விருத்தாசுரனை அப்படியே விட்டுறக்கூடாது, விருத்தாசுரனை எப்படியாவது தோற்கடிச்சாகணும் அப்படின்னு ரிஷிகளும் சித்தர்களும் தேவர்களும் தங்களுடைய ஆற்றலை இந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க. அதன் பலனாக இந்திரனுடைய ஆற்றல் பல மடங்கு அதிகமாயிருக்கு. இந்த முறை விருத்தாசுரனால் இந்திரனை சமாளிக்கவே முடியல. முடிவில் இந்திரன் தன்னுடைய மிகவும் சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தை வச்சு விருத்தாசுரனை வதம் பண்ணிடுறாரு. தலைவனை இழந்த காலக்கைய கூட்டம் தேவர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சிதறி ஓடி இருக்காங்க. அப்படி போனவங்க எங்கே போனாங்கன்னா கடலுக்குள் புகுந்து அங்கே போய் ஒளிஞ்சிருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு பழி உணர்வும் கோபமும் அவங்களுக்கு அதிகமாயிருக்கு. எப்படியாவது தேவர்களை நம்ம பழிவாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. கடலுக்குள் நாம் எப்படியெல்லாம் துர்க்காரியங்களை செய்யலாம் அப்படின்னு திட்டம் போட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அது என்னன்னா, நல்ல ஞானத்தோடையும் தர்ம நெறிப்படி வாழும் முனிவர்களை அழிக்கணும் அப்படின்ற முடிவு தான் அது. எதுக்கு அவங்கள அழிக்கணும் அப்படின்னா, அவங்க செய்கிற நல்ல காரியங்களினால்தான் இந்த உலகமே நிலைச்சு நிற்குது அப்படின்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. அவங்கள அழிச்சிட்டோம் அப்படின்னா கெட்ட விஷயங்கள் இந்த உலகத்துக்குள்ளே புகுந்துடும். அப்போது இந்த உலகம் தன்னால் அழிந்து போகும். தவம் செய்பவர்களும் யோகிகளும் இல்லை அப்படின்னா இந்த அண்டமே அழிந்து போகும் அப்படின்னு வேகமாக தங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பகல் முழுக்க கடலுக்குள் இருப்பாங்களாம். இரவு நேரங்களில் அவங்க கண்டப்படும் முனிவர்களை எல்லாம் பிடிச்சு அவங்கள உணவாக உண்ணிருக்காங்க.
வசிஷ்டரின் ஆசிரமத்தில் இருந்த 108 பிரம்மச்சாரிகளையும் 9 தவசிகளையும் வந்து அந்த காலக்கயர்கள் தங்களுக்கு உணவாக்கியிருக்காங்க. ஷவனர் மகரிஷி ஆசிரமத்தில் இருந்த கனியையும் கிழங்குகளையும் மட்டுமே சாப்பிட்டு வந்த 100 தவ யோகிகளை வந்து அந்த காலக்கயர்கள் உணவாக்கியிருக்காங்க. அதே போல் பரத்வாஜர் ஆசிரமத்தில் யோக சாதனை செஞ்சு நீரையும் காற்றையும் மட்டுமே உணவாக கொண்ட ஞானிகள் அத்தனை பேரையுமே தங்களுக்கு காலக்கயர்கள் வந்து உணவாக்கியிருக்காங்க. இது எல்லாமே இரவு தான் நடந்திருக்கு. காட்டில் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் நாட்டில் வாழும் மக்கள் யாருக்குமே இது பற்றி தெரியாது. தினமும் காலையில் அங்கேயும் இங்கேயுமாக இறந்த முனிவர்களின் மிச்ச உடல்கள் வந்து தரையில் கிடக்குமா. சில உடல்கள் வந்து எலும்பு இல்லாமலும், சிலது வந்து சதை இல்லாமலும், சில உடல்கள் வந்து ரத்தம் இல்லாமலும் அங்கேயும் இங்கேயுமா பார்த்துருக்காங்க. கடல் சிற்பிகளை குவிச்சு வச்ச மாதிரி எலும்பு குவியல்களை வந்து பார்த்துருக்காங்க. இதை பார்த்த மற்ற அந்தணர்கள், பிரம்மச்சாரிகள், முனிவர்கள், முக்கியமாக யாகம் வேள்விகள் எல்லாம் செய்பவர்கள் ஒன்று கூடுவது வந்து தவிர்த்திருக்காங்க. எல்லாரும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு வேற வேற இடத்துக்கு தப்பி ஓடி இருக்காங்க. வீரம் நிறைந்தவர்கள் அவங்களுடைய ஆயுதங்களை எடுத்துட்டு காட்டுக்குள்ளே போய் இந்த காலக்கயிறுகளை தேடி போயிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் இருந்ததோ கடலுக்குள்ள. அதனால இந்த காலக்கயிறுகள் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. பூமியோட நலனுக்காக செய்யப்படும் வேள்வி சடங்குகள், தான தர்ம காரியங்கள் எல்லாமே நின்று போனதால பூமியில அழிவுகள் நிகழ ஆரம்பிச்சிருக்கு. இதனால தேவர்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. குழம்பி போயிருந்த தேவர்கள் பகவான் விஷ்ணுவை போய் பார்த்துருக்காங்க. பெருமாளை பலவாறு புகழ்ந்து பாடி வழிபட்டதுக்கு அப்புறம் ஸ்ரீமன் நாராயணா பூமியில் முனிவர்கள் எல்லாம் மர்மமான முறையில் மரணம் அடைகிறாங்க. அதுவும் எல்லாமே இரவு நேரங்களில் தான் நடக்குது. யாருமே தான தர்ம காரியங்களை வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. யாகம் செய்பவர்கள், முக்கியமான வேள்வி சடங்குகளை செய்பவர்கள் எல்லாம் மரணம் அடைகிறாங்க. இந்த பூமியின் நலனுக்காக செய்யப்படும் நல்ல காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டால் இந்த பூமிக்கே முடிவு ஏற்படும். இந்த பூமிக்கு அழிவு ஏற்பட்டால் சொர்க்கமும் இருக்காது. இந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்களுக்கு அருளுக்கள் பெருமாளே அப்படின்னு தேவர்கள் மனமுருக வேண்டியிருக்காங்க. அதுக்கு பெருமாள் விருத்தாசுரன் கூட சேர்ந்தவர்களான அந்த காலக்கயர்கள் எல்லாம் கடலுக்குள் போய் ஒளிஞ்சிருக்காங்க. இரவு நேரம் மட்டும் வெளியே வந்து முனிவர்களை எல்லாம் தங்களுடைய உணவாக்கி கொள்கிறார்கள். அவங்க கடலுக்குள் இருக்கிற வரைக்கும் உங்களால் அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. அதனால கடலை வற்ற செய்ய நீங்க ஒரு நல்ல வழியை தேடணும். அகஸ்தியரை விட கடலை வற்ற செய்யும் வல்லமை படைத்தவர்கள் வேற யாருமே இல்லை. அதனால தேவர்களே, நீங்க உடனே அகஸ்தியரை போய் பாருங்க. விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி உலகத்தோட நன்மணிக்காக இந்த மகத்தான காரியத்தை செய்ய அகத்தியரோட சம்மதத்தை வாங்குங்க அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காரு. கடலை வற்ற செய்ய வேண்டும் அப்படின்னு பெருமாள் சொன்னதை கேட்டதுமே தேவர்களுக்கெல்லாம் பயங்கரமான ஆச்சரியமா இருந்திருக்கு. இருந்தாலும் வேறு வழி இல்லையே, நேரா அகத்தியரை பார்க்க வந்திருக்காங்க. அகத்தியரோட பெருமைகளை எல்லாம் போற்றி பாடி இந்த இக்கட்டான விஷயத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. பெரும் கடலை வற்ற வைக்கும் பெரும் சாதனையை வந்து உலக நலனுக்காக நீங்க செய்ய வேண்டி கேட்டுக்கிறோம் அகத்தியரே. அப்பதான் துர்புத்தி கொண்ட அந்த காலக்கயர்களை வந்து நாங்கள் அழிக்க முடியும் அப்படின்னு பிரச்சனையை அகத்தியர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அகத்தியரும் இதை ஏற்றுக்கிட்டு மனிதர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுக்கும் இந்த அற்புதமான காரியத்தை நீங்கள் விரும்பிய மாதிரி நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களையும் மற்ற தவத்தில் சிறந்த மற்ற முனிவர்களையும் கடலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அகத்தியர் கடலுக்குள்ள இறங்கி யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மகத்தான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு. தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்போதே அவங்களுடைய கண்களுக்கு முன்னாடியே கடலை குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நீர் நிறைந்த கடலை வந்து நீரற்றதாக்கியிருக்காரு. நீர் இல்லாத கடலை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அப்போ அது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கடல் வற்றியதால் அந்த காலக்கயர்கள் வந்து வெளிப்பட்டாங்க. மனித மாமிசம் உண்ணும் அந்த பேய்களை பார்த்த உடனே தேவர்களுக்கு பயங்கரமான கோபம் வந்திருக்கு. தங்களுடைய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்து தேவர்கள் அந்த காலக்கயர்கள் மேலே பாஞ்சிருக்காங்க. தேவர்களின் தாக்குதலை தாங்க முடியாமல் அந்த காலக்கயர்கள் எல்லாம் சிதறி ஓடி இருக்காங்க. அப்படி தப்பிச்சு ஓடின காலக்கயர்களையும் தேவர்களுக்கு பயந்து பூமியின் பிளவுக்கு இடையில் போய் ஒளிந்து கொண்ட காலக்கயர்களையும் தேவர்கள் தேடி தேடி போய் அழிச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள நடந்திருக்கு. காலக்கயர்களை அழித்து முடிச்சதுக்கு அப்புறம் தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அகத்தியருக்கு பல விதங்களில் போற்றி பாடி நன்றி சொல்லியிருக்காங்க. அகத்தியரே, யாரும் செய்ய முடியாத பெரும் உதவியை செஞ்சிருக்கீங்க. இனி இந்த கடலை நிரப்ப மீண்டும் குடித்தி நீரை திரும்ப விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அகத்தியர்,
உண்மையில் நான் குடித்த நீர் எல்லாமே எனக்குள்ள செரிமணமாகிடுச்சு தேவர்களே. கடலை நிரப்ப விரும்புனா வேறொரு வழியை கையாளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் போயிட்டாரு. தேவர்களுக்கு தலையே சுத்திருச்சு. அகத்தியரிடம் விடை பெற்று கொண்டு நேராக பிரம்மாவை போய் பார்த்துருக்காங்க. பிரம்மதேவர்கிட்ட, கடலை எப்படி நிரப்புவது பிரம்மதேவரே, இது பெரும் பிரச்சனையாகிருமே, இதுக்கு என்ன வழி அப்படின்னு கடலை நிரப்புறது பற்றியே பிரம்மதேவர்கிட்ட பேசியிருக்காங்க. தேவர்கள் எல்லாம் இவ்வளவு பதட்டத்தோட பிரம்மதேவர்கிட்ட கேட்க, பிரம்மதேவர் ரொம்ப சாந்தமா, நீங்கள் எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே சந்தோஷமா திரும்பி போங்க, கடல் நிரம்ப பல வருடங்கள் ஆகும், பகீரதன் குலத்தவர்கள் வந்து இந்த காரியத்தை பண்ணுவாங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பல வருடங்களா கடல் வந்து நீர் இல்லாம இருந்திருக்கு. இன்னும் கங்கை வந்து சொர்க்கத்துல தான் இருக்காங்க, பூமிக்கு வரல. பூமியில கடலும் வற்றி நீர் இல்லாம இருக்கு. இந்த மாதிரியான சமயத்துல தான் ஸ்ரீராமரோட முப்பாட்டனாக சகரன் அப்படிங்கிற ஒரு மன்னன் பிறந்தாரு. இவரு மகா தேஜஸ்வியாகவும் பெரும் பலசாலியாகவும் இருந்திருக்காரு. இவருக்கு 2 மனைவிகள். விதர்ப தேசத்து மன்னனின் மகளான கேசனி வந்து இவருடைய மூத்த மனைவியாக இருந்திருக்காங்க. கஷ்யபரின் மகளும் கருட பகவானின் சகோதரியுமான சுமதி வந்து இவருடைய 2வது மனைவியாக இருந்திருக்காங்க. சகரனுக்கு தன்னை போலவே பெரும் ஆற்றல் வாய்ந்த புத்திரர்கள் பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால தன்னுடைய மனைவிகளை அழைச்சிட்டு இமயமலையில பிருகுஸ்வரணம் அப்படின்ற ஒரு இடத்துல போய் தவம் பண்ணியிருக்காரு. அந்த இடம் பிருகு மகரிஷியால் ஏற்படுத்தப்பட்ட இடமா. எப்பவும் நீர் நிறைந்து இயற்கை எழில் நிறைந்த இடமா அந்த இடம் இருந்திருக்கு. அந்த இடத்துல 100 வருடம் தவம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய தவம் பூர்த்தியானதுக்கு அப்புறம் அங்கிருந்த பிருகு முனிவர், மன்னர் சகரனே, இந்த உலகில் ஒப்பற்ற புகழை நீ அடைவாய். உன்னுடைய மனைவியருள் ஒருத்தருக்கு வந்து உன்னுடைய வம்சத்தை விளங்க வைக்கும் ஒரு புத்திரன் பிறப்பான். இன்னொருத்தருக்கு 60,000 சூரர்கள் பிறப்பாங்க. அவங்க எல்லோருமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் பலவான்களாகவும் பெரும் உற்சாகம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களால உன்னுடைய வம்சம் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மன்னரின் மனைவிகளுக்கு பிருகுமுனிவர் தங்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னது வந்து சந்தோஷமாக இருந்தாலும் 60,000 புத்திரர்கள் பிறந்தும் அவங்களால வம்சம் வளர்ச்சி அடையாது அப்படின்னு பிருகுமுனிவர் சொன்னது பெரும் அதிர்ச்சியாக இருந்திருக்கு. மன்னர் சகரனும் ஒரு ஆர்வத்தில், முனிவரே, யாருக்கு அந்த ஒரு புத்திரனை பெரும் பாக்கியம் உண்டு, யாருக்கு அந்த 60,000 சூரர்களும் புத்திரர்களாக பிறப்பாங்க, நீங்க சொல்லும் வசனம் சத்தியமாகட்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிருகு முனிவர், இது எல்லாம் அவங்கவங்க சுய விருப்பமே விதியாகட்டும், வம்சத்தை விளங்க செய்யும் ஒரு மகனையோ மகாபலம் வாய்ந்த 60,000 புத்திரர்களையோ யார் வேண்டுமானாலும் விரும்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அதே இடத்துலையே மன்னரின் மூத்த மனைவியான கேசனி தனக்கு வம்சத்தை விளங்கச் செய்யும் அந்த ஒரு புத்திரன் வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. இன்னொரு மனைவியான சுமதி, மகாபலம் வாய்ந்த அந்த 60,000 புத்திரர்களை பெற விரும்புகிறேன் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. 3 பேருமே பிருகு மகரிஷியோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க. நாட்கள் கடந்து போச்சு. மூத்த மனைவியான கேசனிக்கு அசமஞ்சன் அப்படிங்கிற ஒரு புத்திரன் பிறந்தான். 2வது மனைவியான சுமதிக்கு கர்ப்பத்திலிருந்து ஒரு சுரக்காய் வெளியில வந்தது. இதை பார்த்த மன்னர் சகரனுக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. என்னடா சுரக்காய் வந்திருக்கு அப்படின்னு. இந்த சுரக்காயை வச்சு என்ன பண்றது, பேசாம இது எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு அசரீரி கேட்டிருக்கு. இந்த சுரக்காயில் இருக்கும் விதைகளை எல்லாம் நெய் நிரம்பிய கும்பத்தில் பக்குவப்படுத்து அப்படின்னு கேட்டிருக்கு. மன்னர் சகரனும் பல 100 நெய் நிரம்பிய கும்பங்களில் அந்த விதைகளை எல்லாம் போட்டிருக்காரு. நீண்ட காலத்துக்கு பின் அந்த கும்பங்களில் இருந்து 60,000 சூரர்களும் வெளியே வந்திருக்காங்க. மிகுந்த அழகும் இளமையும் நிறைந்தவங்களாக இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் கூட இரக்கமில்லாதவங்களாகவும் பெரும் அகங்காரம் கொண்டவங்களாகவும் இருந்திருக்காங்க. அதிக ஆற்றல் இருந்ததாலையும் எண்ணிக்கையிலும் அதிக அளவில் இருந்ததாலையும் யாரையுமே மதிக்காம நடந்திருக்காங்க. தேவர்கள் ராட்சசர்கள் அப்படின்னு கண்ணில் பட்டவங்களை எல்லாம் விரட்டும் ஆற்றல் கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. இந்த 60,000 சாகரர்களுக்கு மட்டும் கிடையாது, அசமஞ்சனுக்கும் ஒரு மோசமான குணம் இருந்திருக்கு. என்னன்னா, அயோத்தியில் இருக்கும் சரயு நதிக்கு சின்ன பசங்களை விளையாட வருவாங்களாம். அப்போ அந்த பசங்களை பிடிச்சு அந்த நதிக்குள்ள தூக்கி போடுவாராம். அந்த சின்ன பசங்க தத்தளிச்சு நதியில் மூழ்குவதை பார்த்து சந்தோஷப்படுவாராம். இந்த மாதிரியான துர்நடத்தைய அசமஞ்சனுக்கு இருந்ததால அயோத்தியில் இருந்த மக்களுக்கே இவரை பிடிக்காதான்.
இந்த விஷயங்கள் எல்லாம் சகரன் கேள்விப்பட்டு அசமஞ்சனை அயோத்தியை விட்டே துரத்திருக்காரு. ஆனால் அசமஞ்சனுக்கு அம்சுமான் அப்படிங்கிற ஒரு புத்திரன் உண்டு. மகா வீரியவான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தர்ம நெறிப்படி வாழ்வதுதான் தன்னுடைய லட்சியம் அப்படின்னு இருந்தவர் தான் அம்சுமான். அப்படியே அசமஞ்சனுக்கு நேரெதிர். அதனாலேயே சகரனுக்கு அம்சுமான் மேலே ரொம்ப பிரியம். அயோத்தியில் இருக்கும் மக்களுக்கும் அம்சுமான் ரொம்ப பிடிக்கும். ஒரு சமயம் மன்னர் சகரனுக்கு அஸ்வமேத யாகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. யாகத்திற்கு உண்டான சடங்குகளும் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் இமயமலைக்கும் விந்திய மலைக்கும் இடைப்பட்ட பகுதி யாகங்கள் மற்ற புண்ணிய சடங்குகள்லாம் செய்யறதுக்கு ஏற்ற இடமாக கருதப்பட்ட பகுதி. அந்த இடத்துல தான் அஸ்வமேத யாகத்துக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. யாகத்தில் மிக மிக முக்கியமான நிகழ்வான குதிரையை வலம் விடும் அந்த நிகழ்வு நடக்குது. அப்போ குதிரையை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும் அந்த பொறுப்பு சாமர்த்தியமும் ஆற்றலும் நிறைந்த அம்சுமானுக்கு கொடுக்கப்படுது. குதிரை எங்க போனாலும் அதை கவனமா அம்சுமான் பாதுகாத்துக்கிட்டே வந்தாலும் ஒரு நேரத்துல அம்சுமானோட கண் முன்னாடியே குதிரை மாயமாயிருது. குதிரை எங்க போச்சுன்னு தெரியல, யார் செஞ்ச மாயம்னு தெரியல. அம்சுமானுக்கு பயங்கரமான குழப்பம். உண்மையிலேயே அந்த குதிரையை மாயம் செஞ்சு திருடுனது யாரு தெரியுமா? இந்திரன் தான். ஏன்னா மனதில் என்ன விருப்பம் வேண்டி அஸ்வமேத யாகம் செய்தாலும் அந்த யாகத்தின் பலனா அந்த விருப்பம் நிறைவேறுமா? ஏற்கனவே மிகுந்த பலசாலிகளாக சகரனுடைய 60,000 புத்திரர்களும் இருக்காங்க. இந்த யாகம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய பலம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெருகிடும். அதனால அந்த யாகத்தை எப்படியாவது தடை செய்யணும் அப்படின்னு அந்த யாக குதிரையை இந்திரன் திருடிட்டாரு. திருடின அந்த குதிரையை பாதாள லோகத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க கபில முனிவர் ஆசிரமத்துக்கு பக்கத்துல விட்டுருக்காரு. புராணங்களில் கபில முனிவர் பகவான் விஷ்ணுவோட அம்சமாக குறிப்பிடப்படுறாரு. குதிரை மாயமானதை நம்ப முடியாத அம்சுமான் பல இடங்கள்ல தேடி பார்க்குறாரு. ஆனா குதிரை கிடைக்கல. வேற வழி இல்லாம திரும்ப சகரன் கிட்டேயே குதிரை திருடப்பட்ட விஷயத்தை சொல்றாரு. இதை கேட்ட சகரன் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. அங்க அந்த யாகத்தை செய்து கொண்டிருந்த அந்த புரோகிதர்கள் எல்லாம் நல்ல நாளில் யாக குதிரை திருடப்பட்டது நம்ம யாருக்குமே நல்லது கிடையாது. அதனால யார் இந்த யாக குதிரையை திருடிட்டு போனாங்களோ அவங்கள கொன்று விட்டு சீக்கிரமாக அந்த யாக குதிரையை மீட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னர் சகரன் தன்னுடைய 60,000 மகன்களையும் ஒன்று கூட்டி இந்த பூமி முழுக்க நீங்க யாக குதிரையை தேடுங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியே ஒரு யோஜனை அகலத்துக்கு பூமியில குழிய தோண்டுங்க அப்படின்னு சகரன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குதிரை கிடைக்கிற வரைக்கும் குழிய நிறுத்தாம தோண்டிக்கிட்டே இருங்க. யார் யாக குதிரையை திருடிட்டு போனானோ அவனை கொன்னுட்டு சீக்கிரமாக குதிரையை மீட்டுட்டு வாங்க. அது வரைக்கும் நான் இதே இடத்துலயே தான் காத்திருப்பேன் அப்படின்னு சகரன் சொல்லியிருக்காரு. அம்சுமானும் சகரன் கூடயே தான் இருக்காரு. ஏற்கனவே மூர்க்க குணம் கொண்ட 60,000 பேரும் சகரன் இப்படி சொன்ன உடனே பெரிய உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு யோஜனை அப்படிங்கிறது 6 to 8 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. 60,000 பேரும் 60,000 குழிகள் தோண்டியிருக்காங்க. ஒவ்வொன்றும் 6 to 8 கிலோமீட்டர் அகலம். ஒவ்வொரு குழியும் நிலப்பரப்பில் மட்டும் இல்லாம கடல்லையும் தோண்டியிருக்காங்க. அகத்தியர் கடலை வற்ற வைத்ததால கடல்ல நீர் இல்லை. அதனால கடலை தோண்டுவதற்கு சகரனின் மகன்களுக்கு எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லை. இவர்களால் கடல் தோண்டப்பட்டதுனால தான் கடலுக்கு சாகரம் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இவர்கள் குழியை தோண்டுவதற்கு அவங்களுடைய வஜ்ராயுதம் மாதிரி வலிமையான நகங்களை பயன்படுத்தினாங்களாம். அப்புறம் பல சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் மிக பிரம்மாண்டமான கலப்பைகளையும் அவங்க பயன்படுத்தினாங்களாம். புராணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பூமி 7 அடுக்குகளால் ஆனதாம். நாம 14 லோகங்கள் அப்படின்னு சொல்றதுல அந்த கீழ் லோகங்கள் 7 பூமிக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன லோகங்கள்னா அதலலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலாத்தலம், மகாத்தலம், ரசாத்தலம், பாதாளம். இந்த பாதாளம் அப்படிங்கிறது நரகம் கிடையாது. பாதாள லோகம் அது ஒரு தனி லோகம். இந்த 60,000 பேரும் கடலை தோன்றும் போது இந்த ஒவ்வொரு லோகமா வெளிப்பட்டதாம். அப்போ அந்த லோகங்களில் வாழ்ந்த நாகங்கள், அசுரர்கள், ராட்சசர்கள் இவங்க எல்லாத்தையுமே கொன்று குவிச்சிருக்காங்க. கண்ணில் பட்டவங்களை எல்லாம் நம்ம யாக குதிரையை திருடிட்டு போனவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு கொண்டு இருக்காங்க. இவர்கள் தோண்டியது எவ்வளவு ஆழத்துக்கு தோண்டியிருக்காங்க அப்படின்னா ரசாத்தலமே வெளிப்பட்டதாம். பூமி இப்படி தோண்டப்படுவதால் பூமாதேவி ரொம்ப வேதனைப்பட்டாங்களாம். இதை பார்த்து 33 தேவர்களும் ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க.
அதனால் பிரம்மதேவனை பார்க்க போயிருக்காங்க. அந்த 33 தேவர்கள் யாரார்னா அஷ்டவசுக்கள் 8 பேர், 11 ருத்ரர்கள், ஆதித்யர்கள் 12 பேர், அஸ்வினி குமாரர்கள் 2 பேர். பிரம்மதேவனை பார்த்து கட்டுப்பாடு இல்லாத உற்சாகத்திலும் பெரும் ஆணவத்திலும் திரியும் இந்த 60,000 சகரர்களால நீரில் வாழ்பவர்களும் மகாதலம் ரசாத்தலத்தில் இருக்கும் மகாத்மாக்கள் எல்லாருமே அழியிறாங்க. அங்க இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் இவங்களால வேதனைக்குட்படுத்தப்படுது. இந்த சகரர்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரம்மதேவர், பூமாதேவி மாதவனுக்கு உரியவள். பூமியை தாங்கும் அந்த நாராயணனே பாதாள லோகத்தில் கபில வாசுதேவராக இருக்கிறார். அவரை இந்த 60,000 அகங்காரம் கொண்டவங்களுக்கும் மிக கொடூரமான முடிவை தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பூமி முழுமையாக தோண்டப்படுவதும் இந்த சகரபுத்திரர்களின் அழிவும் தீர்க்க தரிசனமாக முன்பே காணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 60,000 பேரும் பூமியை பிரதட்சணமாக தோண்டினாங்களாம். கிழக்கு திசையில் ஆரம்பித்து தெற்கு, மேற்கு, அப்புறம் வடக்கு திசையில் தோண்டியிருக்காங்க. ரசாத்தலம் வரைக்கும் தோண்டி பார்த்தும் குதிரை கிடைக்காததுனால திரும்ப சகரன் கிட்டே வந்து குதிரையை கண்டுபிடிக்க முடியல, குதிரையை திருடிட்டு போனவனும் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சகரன் கோவப்பட்டு, பூமி மேலும் தோண்டப்படட்டும், எப்பாடுபட்டாவது யாக குதிரையையும் யாரு யாக குதிரையை திருடிட்டு போனாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிங்க, காரியம் நிறைவேறாமல் திரும்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் உற்சாகம் அடைஞ்ச 60,000 பேரும் கிழக்கு திசையிலேயே மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரசாத்தலம் வரைக்கும் தோண்டி இருந்தாங்க. தொடர்ந்து கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, அப்புறம் வடகிழக்கு பகுதி வரைக்கும் வந்து தோண்டிக்கிட்டு இருக்கும் போது பாதாள லோகம் வெளிப்பட்டிருக்கு. அங்கேயும் நல்லா பரபரப்பாக யாக குதிரையை வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது கபில முனிவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துருக்காங்க. அவருக்கு பக்கத்திலேயே அந்த குதிரையும் திரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. சகரனோட புத்திரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தியானம் பண்ணிட்டு இருந்த கபில முனிவரை பார்த்து, துர்மதி கொண்டவனே, எங்களுடைய யாக குதிரையை நீ தான் திருடிட்டு வந்தியா? உனக்கு எவ்வளவு தைரியம்? நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் வந்து சகரனோட புத்திரர்கள் அப்படின்னு 60,000 பேரும் கூச்சல் போட்டு ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. தியானம் செஞ்சுட்டு இருந்த கபில முனிவருக்கு தியானம் கலைந்து பயங்கரமாக கோபம் வந்திருக்கு. அந்த 60,000 பேரையும் பார்த்து ஹுங்காரம் பண்ணியிருக்காரு. இது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த பீஜ மந்திர ஒளி. இந்த ஒளியின் ஆற்றலால் 60,000 பேரும் அதே இடத்துலையே எரிந்து போய் சாம்பல் குவியலாயிருக்காங்க. மிக மிக கொடூரமான தண்டனையை சகரனுடைய 60,000 புத்திரர்களும் அடைந்தார்கள். அவங்க 2வது முறையாக பூமியை தோண்ட வந்த சில நாள் கழித்து மன்னன் சகரன் அம்சுமானையும் அவங்கள போய் பார்க்க அனுப்பிச்சு விட்றாரு. அப்போது அம்சுமான் கிட்ட, பாதாளத்தில் வாழும் வீரியவான்களையும் மகான்களையும் தாக்க நேரிட்டாலும் உன்னுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக நீ அவங்கள தாராளமாக தாக்கலாம். வணங்க வேண்டியவங்களை வணங்கி எதிர்கொள்ள வேண்டியவங்களை எதிர்த்து யாக குதிரையை வந்து மீட்டு கொண்டு வா அப்படின்னு சகரன் அம்சுமானை வந்து அனுப்பி வைக்கிறாரு. தன்னுடைய சித்தப்பாமார்கள் தோன்றி வைத்த அந்த குழியின் வழியாகவே அம்சுமானும் பயணம் செஞ்சு போறாரு. பாதாள லோகத்தை அடைந்து அங்கே போய் பார்த்தா சாம்பல் குவியல் மலை போல குவிஞ்சிருக்கு. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அது தன்னுடைய சித்தப்பாமார் தான் அப்படின்னு. ஆவலோடு வந்த அம்சுமானுக்கு பேரதிர்ச்சியாக அது இருந்தது. இப்படி ஒரு கொடூரமான காட்சியை அம்சுமான் கண்டதும் அதே இடத்துலையே கதறி துடிச்சு அழுகிறாரு. இறந்தவர்களுக்கு நீரால் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் எங்கேயாவது நீர்நிலைகள் இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தா அங்கே அவருக்கு தண்ணியே கிடைக்கல. பெருமாள் எங்கிருந்தாலும் அங்கே கருடன் இருப்பார் இல்லையா? கபில முனிவராக பாதாளத்தில் பகவான் விஷ்ணு இருக்கிறதால கருடனும் அங்கே இருந்திருக்காரு. அழுது கொண்டு இருந்த அம்சுமானை பார்த்து, உலக நலனுக்காக உன்னுடைய சித்தப்பாமார்களை அழித்தது வந்து கபில முனிவரை, நீ அவங்களுக்கு திதி கொடுக்கறது வந்து தகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் கருட பகவான் அப்படி சொன்னார்னா, கொடூரமான கொலைகாரர்களால் கொல்லப்பட்டவர்கள், நீரில் மூழ்கி இறந்தவர்கள், பாம்பு போன்ற பிராணிகளால் விஷக்கடியால் இறந்தவர்கள், இடியால் தாக்கப்பட்டு இறந்தவர்கள், ஒரு சிறந்த தவசியால் மரணமடைந்தவர்கள், கோரை பற்கள் கொண்ட மிருகத்தால் மரணமடைந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் நாம் தர்ப்பணம் பண்ணால் அது அவங்களுக்கு போய் சேராதான். கபில முனிவரால் கோரமான மரணமடைந்த உன்னுடைய சித்தப்பாமார்கள் நற்கதி அடையணும்னா சொர்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஹிமவானின் மூத்த மகளான கங்கையை கொண்டு உன்னுடைய சித்தப்பாமார்களுக்கு தர்ப்பணம் செய், அப்போதான் அவங்க வந்து நற்கதி அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருட பகவான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு யாக குதிரையையும் அழைச்சிக்கிட்டு அம்சுமான் சகரன் கிட்ட வந்திருக்காரு.
மன்னர் சகரன் கிட்ட அவருடைய 60,000 சித்தப்பாமார்களும் சாம்பலாக போன அந்த விஷயத்தை ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்காரு. ஆனால் சகரன் எந்த விதமான ஒரு மனசஞ்சலமும் படாமல் இந்த விஷயத்தை தாங்கிக்கிட்டாரு. ஏன்னா ஆரம்பத்திலேயே பிருகு மகரிஷி இந்த 60,000 புத்திரர்களாக உனக்கு வம்சம் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் மன்னர் சகரன் தன்னுடைய புத்திரர்கள் இறந்த அந்த வழியை தாங்கிக்கிட்டாரு. சாஸ்திர முறைப்படி செய்ய வேண்டிய அந்த அஸ்வமேத யாகத்தை மறுபடியும் தொடங்கி அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காரு. இறந்த தன்னுடைய புத்திரர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு சொர்க்கத்தில் இருந்த கங்கையை பூமிக்கு கொண்டு வர எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமலே விட்டுட்டாராம். அயோத்தியை 30,000 வருடங்கள் அவர் ஆண்டிருக்காரு. சகரன் இருந்ததுக்கு அப்புறம் அம்சுமான் ஆட்சிக்கு வராரு. அம்சுமானுக்கு திலீபன் அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறாரு. திலீபன் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் அந்த காலம் வந்தவுடன் திலீபன் கிட்ட அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு 32,000 வருடங்கள் இமயமலையில் தவம் செய்தே தன்னுடைய வாழ்நாளை கழிச்சிருக்காரு. இறுதியாக தன்னுடைய தவத்தின் பயனாக சொர்க்கத்தை அடைந்திருக்கிறார். இவருடைய மகன் திலீபன் இவருடைய முன்னோர்களைப் போலவே பலமும் வீரியமும் கொண்டவராக இருந்தாலும் தன்னுடைய முன்னோர்களுக்கு நடந்த துயரமான சம்பவத்தை நினச்சி ரொம்ப வருந்திருக்காரு. கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றது எப்படி, தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி அப்படின்னு தான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாராம். இவர் தன்னுடைய வாழ்நாளில் பலவிதமான யாகங்களையும் பண்ணியிருந்தாராம். 30,000 ஆண்டுகள் அயோத்தியை ஆண்டிருக்காரு. கடைசி வரைக்கும் கங்கையை பூமிக்கு கொண்டு வரும் வழி தெரியாமல் இறுதியில் நோய்வாய்ப்பட்டு உயிர் விட்டாராம். இவருடைய மகன்தான் பகீரதன். மகா தேஜஸ்வி, பெரும் பலசாலி, ஆற்றல் மிக்கவர். ஆனால் இவருக்கு இருந்த ஒரு பெரிய குறை என்னன்னா இவருக்கு குழந்தையே இல்லை. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா பல வருஷமாக சில தம்பதிகள் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போய் என்ன பிரச்சனைன்னு பரிசோதனை பண்ணி பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் ஏன் குழந்தை பிறக்கலை அப்படின்னு தெரியாது. தீய குணம் கொண்டவங்க கிட்ட நெருக்கமான சகவாசம் ஏற்பட்டு கடைசியில் அவங்களால பெரும் பாதிப்புக்குள்ளாவது, ஒருத்தருடைய வம்சத்தில் துர்மரணம் அதிகமாக நிகழ்வது, அதுவும் ஒரே மாதிரியான துர்மரணம் நிகழ்வது, சரியில்லாத வாழ்க்கை துணை அமைவது, அவங்க மூலமாக பெருத்த அவமானமும் இழப்பும் ஏற்படுவது, இது எல்லாமே திருப்தி இல்லாமல் அலைந்து திரியும் பித்ரு ஆத்மாக்களின் சாபத்தால் வரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்படுது. இறந்த ஒரு நபருக்கு தர்ப்பணம் செய்யாமல் விட்டோம் அப்படின்னா அந்த ஆத்மா பசியோடையும் தாகத்தோடையும் திரியுமா. தனக்கு தர்ப்பணம் செய்யாத குடும்பத்தார்கள் மேலே சாபமிடுவாங்களாம். அதுவே வாழ்வில் ஒருவரை முன்னேற விடாமல் ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கும் அப்படின்னு கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே பகீரதனுக்கும் அதன் காரணமாக தான் வாரிசும் இல்லாமல் இருந்திருக்கு. தனக்கு ஒரு வாரிசும் வேணும், தன்னுடைய முன்னோர்களுக்கு இன்னும் தர்ப்பணம் செய்யாமல் இருக்கிறதால கங்கையை பூமிக்கு கொண்டு அவர்களுக்கு ஒழுங்காக தர்ப்பணமும் செய்யணும் அப்படின்னு மனசில் ஒரு தீவிரமான உறுதி எடுத்துக்கிட்டு இளம் வயதிலேயே தன்னுடைய ராஜ்யத்தை மந்திரிகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு கோகர்ணம் அப்படிங்கிற மலைக்கு தவம் செய்ய போயிருக்காரு. அது எப்படின்னா 5 நெருப்புகளுக்கு மத்தியில் தவம் செஞ்சாராம். 5 நெருப்பு அப்படின்னா திசைக்கு ஒரு நெருப்பாக 4 நெருப்பு, 5வது நெருப்பாக வானத்தில் பிரகாசிக்கும் சூரியன். நேராக நிமிர்ந்து நின்று 2 கைகளை சேர்த்து வச்சு மேலே உயர்த்தி தன்னுடைய புலன்களை எல்லாம் அடக்கி மாதம் ஒரு முறை மட்டும் உணவு உண்டு 1000 ஆண்டுகள் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவத்தில் இருந்திருக்காரு. பகீரதனோட தவத்தில் மகிழ்ந்த பிரம்மதேவர் பகீரதன் முன்னாடி தோன்றி அவருக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரம்மதேவரே தான் முன்னாடி வந்துட்டாரு, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு மனசஞ்சலப்படாமல் மிக தெளிவாக, பிரம்மதேவரே என்னுடைய தவத்தில் நீங்கள் திருப்தி அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா சகரனுடைய மகன்கள் எல்லோரும் என்னிடம் இருந்து நீரை பெறட்டும், அவர்களுடைய சாம்பல் புனித கங்கையில் நினைந்து அவர்கள் அனைவரும் நற்கதி அடையட்டும். அதோடு தேவனே, இக்ஷ்வாகு குலத்துக்கு ஒரு சந்ததியும் நான் வேண்டுகிறேன். என்னுடைய குலம் அழிவில் இருந்து மீள வேண்டும். இதுவே நான் கேட்கும் மற்றொரு வரமாக இருக்கட்டும் அப்படின்னு தன்னுடைய வேண்டுதலை பிரம்மதேவர் முன்னாடி வச்சிருக்காரு. பகீரதனோட தெளிவான பேச்சில் மனமகிழ்ந்த பிரம்மதேவர், உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே உத்தமமானது, நீ வேண்டியது போலவே நடக்கட்டும் அப்படின்னு வரத்தை கொடுத்துருக்காரு. ஹிமவானின் மூத்த மகளான கங்கை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்தா அவளுடைய பாய்ச்சலின் வேகத்தை பூமியால் சகித்து கொள்ள முடியாது. அவளுடைய கட்டுக்கடங்காத வேகத்தை தாங்கும் ஆற்றல் சிவபெருமானை தவிர வேற யாருக்கும் இல்லை. அதனால இந்த உத்தமமான காரியம் நிறைவடைய சிவபெருமானையும் வேண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டாரு. பகீரதன் பிரம்மா போனதுக்கு அப்புறம் அதே இடத்துலயே தன்னுடைய கால் கட்டவரலை மட்டும் நிலத்தில் ஊண்டி
சிவபெருமானை நோக்கி 1 வருடம் கடுமையான தவத்தில் இருந்திருக்காரு. அந்த 1 வருட காலமும் காற்றை மட்டுமே உணவாக எடுத்துக்கிட்டாராம். பகீரதனோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பகீரதன் முன்னாடி தோன்றி, கங்கையை நான் சிரசில் தாங்குகிறேன், உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமான் இப்படி சொன்னதும் கங்கை அதிமகா ரூபத்தை எடுத்து வானத்திலிருந்து பூமியை நோக்கி பாஞ்சிருக்காங்க. அளவிட முடியாத வேகத்துல சிவபெருமானோட சிரசை நோக்கி பாஞ்சிருக்காங்க. அப்படி வரும்போது அவங்க வேகத்தின் மீது கொண்ட ஒரு சின்ன கர்வத்தால சிவபெருமானையும் சேர்த்து இழுத்து கொண்டு பாதாளம் வரை பாயலாம் அப்படின்னு நினைச்சாங்களாம். இது சிவபெருமானுக்கு தெரியாம இருக்குமா? கங்கையுடைய இந்த எண்ணத்தை அறிந்து சிவபெருமான் சினம் கொண்டு கங்கையை அடக்குவதில் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தினாராம். மிக வேகமாக சிவபெருமானின் சிரசில் விழுந்த கங்கை அவருடைய மலை போல உயர்ந்த புனிதமான ஜடாமுடிக்குள்ள அடங்கினாங்களாம். கங்கை என்ன முயற்சி பண்ணாலும் சிவபெருமானோட ஜடாமுடி மண்டலத்தில் இருந்து கங்கையால் வெளியவே வர முடியல. பல வருஷம் ஜடாமுடிக்குள்ளேயே கங்கை அடங்கி இருந்திருக்காங்க. பகீரதனும் பல காலம் கங்கையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் கங்கை காணப்படாததால மறுபடியும் கங்கை வெளிவருவதற்கு பகீரதன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தில் இருந்திருக்காரு. பகீரதனோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியை கலட்டி விட்டுருக்காரு. கங்கை வெளிவரும்போது 7 நதிகளாக வெளிவந்தாங்களாம். ஹலாதினி, பவானி, பிரம்மபுத்திரா, அப்புறம் இப்போ ஓடிக்கொண்டிருக்கும் அந்த கங்கை நதி, இது எல்லாம் கிழக்கு நோக்கி பாய்ந்ததாம். சுசக்ஷு, சீதை, சிந்து நதி இது மேற்கு முகமாக பாய்ந்ததாம். கங்காதேவி பகீரதன் தன்னுடைய திவ்யமான தேரிலேறி அவர் எங்கெல்லாம் போறாரோ அவருக்கு பின்னாடியே வேகமாக போனாங்களாம். அப்பதான் கங்கையுடன் சேர்ந்து மீன்கள், ஆமைகள், சங்கு, முதலைகள், மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே விழுந்துதான். இந்த காட்சியை பார்க்கறதுக்கு சித்தர்கள், மகரிஷிகள், தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் போன்ற உயரான்மக்கள் எல்லாம் ஆகாயத்தில் கூடுனாங்களாம். அதில் சில தேவர்கள் நகரத்தை போன்ற வடிவமும் பெரிய அளவும் கொண்ட விமானங்களில் சில பேர்கள் குதிரைகள், யானைகளில் இந்த காட்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களா. அவங்களுடைய ஆபரணங்களிலிருந்து வெளிப்பட்ட ஒளியை பார்க்கறதுக்கே வானத்தில் குட்டி குட்டி சூரியன்கள் தோன்றியது போல இருந்ததாம். கங்கை நதி 1000 வழியில தெரித்து ஓடி இருக்கு. சாபம் பெற்று சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்தவங்க எல்லாம் கங்கையில நீராடி தங்களுடைய பாவம் விலகி மீண்டும் ஆகாயத்தை அடைந்து அவங்கவங்க உலகத்திற்கு திரும்பி போனாங்களாம். கங்கை பகீரதன் பின்னாடியே வேகமாக போயிட்டு இருக்கும்போது பல யாகங்களை செய்யும் ஒரு மகான் இருந்தாரு. அவருடைய பேரு ஜானு. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா யாகங்கள் செய்யறதுக்காக யாகசாலை அமைச்சிருந்தாரு. பகீரதன் பின்னாடி கங்கை வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது பெருக்கெடுத்து ஓடிய அந்த வெள்ளத்தில் இவருடைய யாகசாலை முற்றிலுமா அழிக்கப்பட்டது. இதை பார்த்த ஜானு அப்படிங்கிற அந்த மகானுக்கு பயங்கரமான கோபம். அதனால என்ன பண்ணாருன்னா மொத்த கங்கையுமே குடிச்சுட்டாரு. ஆகாயத்துல கங்கையோட பிரவாகத்தை பார்க்க கூடியிருந்த தேவர்கள் எல்லாம் பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு ஆற்றலா அப்படின்னு ரொம்ப வியந்து போய் அவங்களே நேரா இந்த அந்தணர்கிட்ட சமாதானம் பேசியிருக்காங்க. கங்கை பூமியில இப்படி ஆட்பறித்து போகிறதுக்கு என்ன காரணம், இதனால உலக மக்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் விளையும் அப்படின்னு எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காங்க. கங்கையை நீங்கள் உங்களுடைய மகள் மாதிரி நினச்சிக்கங்க, கங்கையை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அந்த ஜானுவும் மனம் மகிழ்ந்து தன்னுடைய காது வழியாக கங்கையை வெளியே விட்டுருக்காரு. இவர் கங்கையை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டதால் கங்கைக்கு ஜானவி அப்படிங்கிற அந்த பேர் கிடைச்சது. பகீரதன் வேகமாக பாதாள உலகத்துக்கு போறாரு. பகீரதனை பின்தொடர்ந்து போன கங்காதேவியும் பாதாள உலகத்தில் பாயிறாங்க. அங்கே மலை மாதிரி குவிந்திருந்த பகீரதன் மூதாதையர்களோட சாம்பல் எல்லாம் கங்கை நதியில் கரைந்தது. அங்கே முறைப்படி அவருடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாரு. அப்போ பிரம்மா அந்த இடத்துக்கு வந்தாராம். உன்னுடைய மூதாதையர்கள் யாரும் சாதிக்காத விஷயத்தை எப்பவும் நினைத்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை நீ சாதிச்சிருக்க பகீரதா. இந்த கங்கையே உன்னுடைய மூத்த மகளாக பிறப்பாள் அப்படின்னும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் கங்கைக்கு பாகீரதி அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்கு. நீர் இல்லாமல் வற்றி இருந்த கடல் கூட இந்த கங்கையால தான் மறுபடியும் நிறைந்ததாம். மிக அரிய சாதனையை செஞ்ச பகீரதன் மீண்டும் அயோத்திக்கு பலகாலம் சந்தோஷமாக நல்லாட்சி புரிந்தாராம். விஸ்வாமித்ரர், ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் 3 பேரும் ஜடா மகாராஜா செய்யும்
யாகத்தை பார்க்கறதுக்காக மிதிலைக்கு போகிறாங்க. அப்போது கங்கை நதியை கடக்கும்போது ஸ்ரீராமர்கிட்ட கங்கை பூமிக்கு வந்த கதையை விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு இந்த கதையை கேட்டதற்கான பலன் சொல்கிறாரு. அது என்னன்னா, கங்கை பூமிக்கு வந்த இந்த புண்ணிய கதையை கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட பித்ருக்களும் தேவர்களும் திருப்தி அடைவாங்களாம். இந்த கதையை கேட்பவர்களோட விருப்பம் எல்லாம் நிறைவேறுமாம், ஆயுள் அதிகரிக்குமாம், பாவங்கள் எல்லாம் நாசமாகுமாம், புகழ் பெருகுமாம், செழிப்பும் அதிகரிக்குமாம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பலன்களை எல்லாம் நிறைவாக அனுபவித்து சந்தோஷமாக இருக்கணும். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு அழகான சுவாரஸ்யமான கதைகளை சந்திப்போம். நன்றி.